ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிவேஸ் கடலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஒரு சின்ன அப்டேட் ஒன்று கொடுக்கலான்னு பார்த்தேங்க. இப்போ நம்ம கார்டனில் வந்து ஒரு சில வெரைட்டிஸ் வந்து நம்ம கார்டன்லேருந்து வச்சுருக்கேங்க. அதில் வந்து ஒரு ஹெர்பல் ஒரு ஒரு பூச்செடியை பற்றி ஒரு சின்ன அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரணகல்லி பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நம்ம ஸ்டோன் பிரச்சனைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மருந்துங்க இந்த ரணகல்லி. இந்த ரணகல்லியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ ஸ்டோன் பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஒரு வாரத்துக்கு வந்துட்டு இந்த லீஃபை வந்து நல்லா அரைச்சிட்டு தண்ணியில் கலந்து நம்ம குடிக்கும்போது அந்த கல் வந்து வெளியில் வந்துருமாங்க. இந்த ரணகளி சாப்பிட்டா இந்த ரணகளி வந்து அதாவது கட்டி போட்டால் குட்டி போடும்னு சொல்லுவாங்க. இந்த ரணகளி சும்மா ஒரு லீஃபை மட்டும் அப்படியே நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா அதுலேருந்து இது வந்துட்டு பெரிய ஒரு செடியை நம்ம வந்து உருவாக்கிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு வளர்க்கக்கூடியதுங்க இந்த ரணகளி. முக்கியமான ஒரு மெடிசன் பிளான்ட். அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரோஸ்மெரிங்க. ரோஸ்மெரி வந்து நான் ஒரு சின்ன செடியாக தாங்க வந்து வாங்கி வச்சேன் நர்சரியில். ஒரு 20 ரூபான்னு சொல்லி வாங்கினாங்க. இந்த ரோஸ்மெரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வருது. அதாவது ஒவ்வொரு செடியெல்லாம் பார்த்தா ரொம்ப ஸ்பீடாக வரும். ஆனால் இந்த ரோஸ்மெரி பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது வருமா வர வேணாமான்றான்னு சொல்லுவா பார்த்தீங்களா, அது போல தாங்க இந்த ரோஸ்மெரி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ரோஸ்மெரி பார்த்திங்கன்னா ஹேர் ஆயிலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நல்லா இந்த வந்து ஒரு லீஃப் வந்து நல்லா அப்படி கசக்கிட்டு மோந்து பார்த்தோன்னு வச்சிங்களேன், அது அவ்வளோ ஒரு மனமாக இருக்குங்க. நம்ம ஹேர் ஆயிலுக்கு வந்து நம்ம அந்த ரோஸ்மெரி வந்து பயன்படுத்திக்கலாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த செடி வந்து தானே வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த செடி வந்து உங்களுக்கு க்ளோஸாக காமிக்கிறேன். இது யாராவது இது என்ன செடின்னு தெரியல, ஆனால் இது ஒரு ஹெர்பலாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குங்க. இது யாராவதுக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து எனக்கு பறித்து போகிறதுக்கு, ஏன்னா ஒரு சில செடியை வந்து நான் பறித்து போட்டுருவேன். ஆனால் இதை பார்க்கும்போது ஏதோ ஹெர்பல் மாதிரி எனக்கு தெரியுதுங்க. இது வந்து பேர் எதுவும் தெரிஞ்சிச்சுனாக்கா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது தேவையில்லை அப்படின்னு நினச்சா நம்ம வந்து எடுத்து போட்டலாம். ஏன்னா இது பார்க்கல ஒரு வித்தியாசமாக இருக்குது. நான் அதை பார்த்த மாதிரியே தெரியலை. அவசியம் இதுக்கு யாராவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு விக்ஸு துளசிங்க. விக்ஸு துளசி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செடியாக தாங்க வாங்கி வச்சேன். அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு படர்ந்து ஒரு கொஞ்சம் பெரிய செடியாகவே வந்துருச்சுங்க விக்ஸு துளசி. இது வந்துட்டு ஒரு ஹெர்பல் ஆயில் வந்து நம்ம அதாவது ஹெர்பல் டீக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாங்க. இந்த விக்ஸு துளசி நம்ம வந்துட்டு இது வந்து நம்ம ஆயிலெல்லாம் பயன்படுத்தலாம். நம்ம ஒரு சின்ன தலைவலியாக இருக்கும்போதுனா இந்த ஒரு 2 லீஃபை வந்து பறித்து நல்லா போட்டு கசக்கி போட்டு நம்ம நெத்தியில் வந்து தடவும் போது அந்த வந்துட்டு நம்ம ஆயில் வந்து நம்ம தேய்ச்ச ஒரு ஃபீல் அப்படியே இருக்குங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வந்து கெமிக்கல் பயன்படுத்தாமல் இந்த மாதிரி ஆர்கானிக்காக நம்ம வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து செம்பருத்திங்க. செம்பருத்தி வந்து நம்ம கார்டனில் நம்ம நெய்வேஸ் கார்டனில் பார்த்திங்கன்னா ஒரு 7 வெரைட்டி வந்து நம்ம வச்சுருக்கேங்க. செம்பருத்தி பூ டெய்லி ஒவ்வொரு பூ, ஆனால் ஒவ்வொரு பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குங்க. இங்கே பாருங்கள். ஆனால் இதில் வந்து ஒரு குப்பைக்கீரை, இப்போ மாட்டு எரு போடுறோமா அதில் வந்து எல்லாமே வந்து தானே முளைச்சி அப்படியே வந்துடுதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு சாமந்திப்பூ. சாமந்திப்பூ அவ்வளோ மனமாக இருக்குங்க இந்த சாமந்திப்பூ. இதெல்லாம் வந்துட்டு முன்னாடி ஒரு பாட்டே படிச்சிருக்காங்க சாமந்திப்பூ. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லைட் பிங்க் கலரில் இருக்குது. அதுவும் இந்த சாமந்திப்பூ வந்து அவ்வளோ மனமாக இருக்குதுங்க. அப்புறம் இது ஒரு கலர் இங்கே பாருங்கள், அதாவது குங்கும கலர்னு சொல்லலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு டார்க்கு குங்கும கலரில் இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கார்டனில் வைக்கும்போது நம்மளுடைய மாடி தோட்டமே அவ்வளோ ஒரு கலையாக இருக்குதுங்க. அப்புறம் வந்து இது என்னன்னு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து இனிப்பு துளசிங்க. இனிப்பு துளசி இதுவுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு மெடிசன் பிளான்ட்டுங்க. இதை வச்சு நம்ம அதாவது என்னென்னா ஹெர்பல் டீ வந்து பயன்படுத்தலாங்க. இப்போ அந்த விக்ஸு துளசி காமிச்சேன் பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து இது இனிப்பு துளசி. இது வந்து நல்ல இனிப்பாக இருக்குங்க. நான் டெய்லி தண்ணி மாடி தோட்டத்துக்கு வந்து தண்ணி விட வரும்போது ஒரு 2 இலையாக வந்து நான் பறித்து சாப்பிடுவேங்க. அது நல்ல இனிப்பாக இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம உண்மையிலே நமக்கு வந்து அந்த கெட்ட கொலஸ்ட்ராலெலாம் வந்து சரியாகுதுங்க. அப்புறம் ஒரு சில பேருக்கு வாய் துர்நாற்றம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த விக்ஸு துளசி வந்து இந்த இனிப்பு துளசி வந்து நம்ம வாங்கி வச்சுட்டு டெய்லி 2 இலை நம்ம வந்து பறித்து சாப்பிடும்போது நமக்கு வந்து நேரடியாகவே நமக்கு வந்து சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கிதுங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் இதெல்லாம் நர்சரியில் வந்து நிறைய கிடைக்கிதுங்க. இதெல்லாம் வந்து வாங்கி பயன்படுத்துங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து விதைகளாக நிறைய வருதுங்க. குட்டி குட்டியாக இருக்குது விதை.
நான் அதாவது இதை வந்து அப்படியே சுருட்டி இந்த பேக்குக்குள்ளேயே விட்டுட்டேன். அது வந்து நிறையா ஒரு படர்ந்து போகுது. நம்ம வந்து இது ரொம்ப படர்ந்தெல்லாம் போக வேணாம். நம்ம இந்த செடிகளுக்குள்ளே இப்படி சுற்றி விட்டோம்னா அதுக்குள்ளேயே நம்ம வந்து தேவையில்லாத நம்ம எடுத்துக்கலாங்க. அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு செம்பருத்தி. பாருங்கள், இது ஒரு செம்பருத்தி, அது ஒரு கலர் செம்பருத்தி. செம்பருத்திலே பார்த்தீங்கன்னா இது ஒரு கலர் செம்பருத்திங்க. ஒரு 6-7 வகையான செம்பருத்தி வந்து வச்சுருக்கேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு இது ஒரு சாமந்தி பூங்க. சாமந்தி பூ வந்து இது வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேரிகோல்டுமே இப்போ வந்து தைப்பூசத்துக்கு வந்து நான் எடுத்துட்டேங்க. தைப்பூசத்துக்கு வந்து முருகருக்கு வந்து பூஜை பண்ணணுங்கிறக்காக நான் இதுலேருந்து எடுத்துட்டேன். இது யார்கிட்ட வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மாடித்தோட்ட சச்சு மேம் இருக்காங்களா, அவங்கள்ட்ட வந்து வாங்கினேன். இது வந்து ஒரு சின்ன குறுஞ்செடியாக தான் இருக்குது, ரொம்ப பெருசாக. அதாவது மேரிகோல்டுலே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தோட்டத்தில் தான் போடுவாங்க, ரொம்ப ஹைட்டில் வரும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குறுஞ்செடியாக தான் இருக்குங்க. இந்த செடியை பற்றி சொல்லி ஆகணும். இது வந்து அவுரிங்க. இது வந்து ஹேர் ஆயிலுக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதாவது முடியை வந்து கருமைப்படுத்துங்க. இது வந்து அவுரி செடி. அவுரி வந்து விதைகள் என்கிட்ட வந்து நிறையா இருக்குது. நிறையவே எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ரோஸு. இது வந்து ஒரு ரோஸுங்க. இப்போ ரோஸெல்லாம் பார்த்திங்கன்னா கலராக இருக்கும். நம்ம வந்து 7 டே ரோஸு, பட்டன் ரோஸு எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் இருக்கும். ஆனால் இது வந்து இந்த ரோஸ் வந்து பச்சை கலருங்க. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து நம்ம தலையில் வச்சோம்னா ஏதோ ஒரு இலையை பறித்து வச்சுட்டு போவாங்க. இப்போ கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வேப்பந்தலையை வந்து தலையில் வச்சுட்டு போவாங்க. அது வந்து ஏதாவது ஒரு பேய் பிசாசு வந்து அண்டக்கூடாது அப்படின்னு வச்சுட்டு போவாங்க. இப்போ இந்த பூவையும் வச்சுட்டு போகணுன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த மாதிரி தான் நமக்கு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்துட்டு ஒரு இலை மாதிரி தாங்க இருக்குது இந்த பூவு. இது பார்க்கவே இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது ரொம்ப நம்ம உன்னிப்பாக பார்த்தா தாங்க இது வந்து ஒரு பூ மாதிரியே தெரியுது. இதுவும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆமாம், இது ஒரு செம்பருத்தி பூ. இதெல்லாம் வந்து ரோஸ் வச்சுருக்கேங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. இந்த ரோஸெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஒரு 4-5 தொட்டியில் வந்து ரோஸ் வச்சுருக்கேங்க. இது வந்துட்டு 70 ரோஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அடினியங்க. அடினி வந்து ரொம்ப கலராக, அதாவது 3 கலரு, அதாவது ஒயிட்டு, பிங்கு, டார்க் பிங்கு. இந்த அடினியை வந்துட்டு 3 கலரில் வந்து நமக்கு வந்து பூக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குட்டி குட்டியாக வந்துட்டு இது ஒரு ரோஸுங்க. இதுவுமே ஒரு அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குதுங்க. நம்ம கார்டனில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர்லாம் வைக்கும்போது நம்ம கார்டனுக்கு வந்து பாலினேஷன் வந்து நல்லாவே நடக்குங்க. இனி அடுத்த அப்டேட் வந்து அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு கொடுக்குறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நிவிஸ் கார்டனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மறக்காமல் வந்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நான் போடுற வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து கிடைக்கும். அது மாதிரி ஆள்னு போட்டுக்கோங்க. அனைவரும் இயற்கை விவசாயத்தை நேசிப்போம். நன்றி. தேங்க்யூ.